வணக்கம். தமிழகத்தில் வில்லங்க சான்று அதாவது என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் இசி சம்பந்தமாக மாண்புமிகு பதிவுத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான புதிய வசதி, ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த வில்லங்க சான்றிதழ் சம்பந்தமான இந்த புதிய வசதி சம்பந்தமான செய்தி கடந்த வார அனைத்து செய்தித்தாள்களிலும் வந்திருக்கிறது. சரி, வாங்க அதை பற்றி பார்ப்போம். அதாவது பத்திரப்பதிவு முடிந்தவுடன் அந்த சொத்து சம்பந்தமான தற்போதைய வில்லங்க சான்றிதழ் விவரங்களை பதிவுத்துறை வெப்சைட்ல போயிட்டு டிஎன் வெப்சைட்ல போயிட்டு நம்ம வில்லங்க சான்றிதழை இலவசமாக பார்க்க முடியும், டவுன்லோட் செய்ய முடியும். இது தற்போது நடைமுறையில் இருந்தது. இப்போது இதற்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது வில்லங்க சான்றிதழ் ஈசி பார்ப்பதற்கு ஒரு புதிய வசதியை மாண்புமிகு பதிவுத்துறை அமைச்சர் சமீபத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு முடிந்தவுடன், அதாவது பத்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு மறுநாள் சொத்தின் உரிமையாளரின் கைபேசி எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி SMS அனுப்புவாங்க. அதாவது டைனி URL உங்களுக்கு ஒரு SMS அனுப்புவாங்க. அந்த டைனி URL என்ன அப்படின்னா, அந்த ஆவணத்தை பொறுத்த தற்போதைய வில்லங்க சான்றை தான் டைனி URL பதிவுத்துறை உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த டைனி URL நம்ம கிளிக் பண்ணி, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம தற்போதைய அந்த ஆவணத்தை பொறுத்த தற்போதைய வில்லங்க சான்றை டவுன்லோட் செய்யலாம். அதாவது அந்த டைனி URL கிளிக் பண்ணி வில்லங்க சான்றிதழ் என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்டோட PDF வெர்ஷனை டவுன்லோட் பண்ணலாம். அந்த டைனி URL 30 நாட்கள் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 30 நாட்கள் வரை PDF ஆக வில்லங்க சான்றிதழை டவுன்லோட் செய்ய முடியும். அதாவது பத்திரப்பதிவு பண்றோம் அப்படின்னா அந்த சொத்தை பொறுத்த தற்போதைய வில்லங்க சான்றிதழ் விவரங்களை அந்த சொத்தின் உரிமையாளருக்கு அவருடைய அந்த சொத்தின் உரிமையாளரின் கைபேசி எண்ணுக்கு SMS குறுஞ்செய்தி வாயிலாக வில்லங்க சான்றிதழை டைனி URL மூலமாக அனுப்பும் புதிய வசதியை மாண்புமிகு பதிவுத்துறை அமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க.